பிரம்ம முகூர்த்தம் மேஜிக்கல் வேர்டு, இது என்ன கண்டென்ட்டா? அடிக்கடி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோமே, கேள்விப்படுறோமே. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் சிவபெருமான பிரம்மதேவர் வழிபட்டதாகவும் அதனால் நிறைய வரங்களை பெற்றதாகவும் இந்த நேரத்துக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்னு பெயரிடப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிடைக்கப்பெறாத ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பிரம்மதேவர் மூலியமாக மற்றவங்களுக்கு போனனால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா செடி வளர்க்குறவங்க இல்லை குருவிகள் இல்லை விலங்கினங்கள் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதையுமே நம்ம கண்கள் கவர் பண்ணாத ஒரு சில விஷயங்களை இந்த இரவுலேருந்து காலையில் பார்க்கும்போது, அதாவது முந்தைய நாள் ஈவினிங், அதாவது சாயந்தரம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு செடியோட வளர்ச்சி ரொம்பவே ஒரு நார்மலாக இருந்திருக்கும். அதே அதிகாலை நீங்கள் போய் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னா கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி அந்த அதிகாலையில் வளர்ச்சி அதிகமாகுது? இது செடிகள் விலங்கினங்களுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கும் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காந்த சக்தி அதிகமாக பூமிக்கு ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த நேரத்தில் நிலவு ஃபுல்லாக, அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வர்றதாகவும் இந்த சூரிய குடும்பம் சூரியனை சுற்றி வரதாகவும் சொல்கிறாங்க. இதனால் நிறைய நன்மைகள் வரதாகவும் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ வேணால் ஆக்சிஜன் லெவலு கம்மியாகிறதும் சில டைம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகமாகிறதும் இருக்குது. ஆனால் பண்டைய காலத்தில், பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்தில் எந்த ஒரு டிராஃபிக் ஜாமும் கிடையாது. இன்னொன்று மக்கள் தொகை அதிகம் கிடையாது. அப்போ எப்படி ஆக்சிஜன் லெவல் காலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. இது ஆன்மீகம் சார்ந்து இல்லாமல் எனக்கா ஒரு தோணுச்சு. அப்போ நான் படிக்கும்போது என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம மறக்கிறோம். என்னன்னா இந்த 3 மணியிலிருந்து 5 மணி, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி கூட வைக்கலாம். இந்த 6 மணிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க மறந்துடுறோம். என்ன அப்படின்னா நிறைய விலங்கினங்கள், பூ இனங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பூத்து குலுங்கக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொன்னால் கூட இந்த 3 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மனிதர்களை தவிர்த்து எல்லா ஜீவராசியும் எழுந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம். இப்போ நம்மளும் இப்போ கற்றுக்கிட்டோம். நம்ம முன்னோர்களும் சரி இதை எவ்வளவோ வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க. இது யூடியூப்னாலேயோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்னாலேயோ பரவ கிடையாது. ஆரம்பத்தில் இருந்த ஒன்றை நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தோட பலன் என்ன, இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது கிடைக்கப்பெறாத ஒன்று அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னா இதை ரொம்ப நாளாக மறந்துட்டோம். ரொம்ப வருஷங்களாக மறந்துட்டோம் இல்லையா. அதனால தான் இது கிடைக்கப்பெறாத ஒன்றுன்னு சொன்னேன். கைக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது இந்த மதத்தவர் தான் கும்பிடணும், இவங்க தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விளக்கேற்ற முடியும்னாலும் சரி, பீரியட்ஸ் இருக்குனாலும் சரி, எதுனாலும் சரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துக்காகவாது பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு அந்த நேரத்தில் சுத்தமாக வச்சு நம்மளையும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், அதுக்காக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒருவேளை பீரியட்ஸாக இருந்தால் இறைவனுக்கு விளக்கேற்றலாமா, பூஜை அறையில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பூஜை அறையிலையோ இல்லை இறைவனுக்காகவோ விளக்கேற்றக்கூடாது. ஆனால் அந்த பீரியட்ஸ் நேரத்தில் வீட்டுக்குள்ளே இறைவன் வருவாங்க, மகாலட்சுமி தாயார் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது உண்மை. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துலையும் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி கோலம் போடுவோமோ, வாசல் தெளித்து வாசலையும் வீட்டையும் சுத்தமாக வச்சு கோலம் போடும்போது மகாலட்சுமி தாயார் உள்ளே வருவாங்கன்னும், மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நம்ம வீட்டில் இருக்குன்றது நிதர்சனமான உண்மை.
இது நம்ம பெண்மணிகளுக்கான ஒரு டிப்பு. எல்லாருக்குமே 24 ஹவர்ஸும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் சில நேரம் குப்பையாகிறது சகஜம் தானே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியூர் போயிட்டு வரோம் அப்படின்னாலாம் இந்த மாதிரி அதாவது கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வெளியூர் போயிட்டு வரோம் அப்படின்னா காய்ந்த இலைகள்லேருந்து அந்த இடத்துல நிறைய குப்பைகள் சேர்ந்துருக்கும் இல்லையா. வெளியில் பார்க்குறதுக்கு வேணால் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இந்த மாதிரி குப்பையாக இருக்கிற இடத்த நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை அந்த இடத்துல மாற்றணும். இப்போ எனக்கு துளசி தயார் ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இலைத்தலை நிறைய விழுகிறனால நான் துளசி தயார் இந்த இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா இந்த இடம் நல்ல சூரிய ஒளி அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு செடிகள் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று காத்தோட்டம் நல்லாவே இருக்கும், இன்னொன்று ஒரு செடி இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா அதோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் நல்லா உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கிறனோ இல்லையோ இந்த இடத்துல உட்காந்து அப்படியே இதை சுற்றி ரசிக்கணுன்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி இருக்கிற இடத்துல குப்பையை பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே அதாவது துளசி தாயாரை அந்த இடத்துல வச்சேன். ரொம்பவே இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன், செம்ம டயர்டாக இருந்தால் கூட ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தேன், 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சமையல் பண்ணேன். அடுத்து 1 மணி நேரம் அப்படியே ஓடி கடன்னு இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடம் ஆனாலும் அது அழுக்காய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அந்த இடத்துல மாற்றுங்க. உங்களுக்கு கடவுள் பிடிக்கும் அப்படின்னா இறைவனோட சிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைங்க. இல்லை நீங்கள் ஒரு செங்கல் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செங்கல் எடுத்து வைங்க. அடுத்த நிமிஷமே அந்த இடம் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும். அதுக்காக குப்பை இருக்கிற இடத்துல, குப்பைனா நம்ம வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் இறைவனை வச்சிடக்கூடாது. நான் இலைதலை விழும் அந்த இடத்துல பரவாயில்ல, ஏன்னா அது இயற்கை, ஓகேவா. அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம வீட்டை நம்ம எவ்வளோ பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீடும் நம்மளை பராமரிக்கும்னு சொல்லுவேன். இது நான் உணர்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துளசி மாடம் வச்சு, இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல துளசி மாடம் வச்சு ஒரு 2 ஸ்டெப் ரேக் வச்சு அதில் தொட்டியில் சின்ன சின்ன பாட்டில் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விநாயகர்கிட்ட இருந்த ஒரு சில செடிகளையும் மாற்றி வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாட்டு வாங்கலாம், கலர்ஃபுல்லாக பாட்டு வாங்கலான்னு தான் யோசித்தேன். இருந்தாலும் இப்போதைக்கு பார்ப்போம், இப்படியே வைப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இன்னொன்று, இந்த விநாயகருக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊருக்கு போனனால கொஞ்சம் அழுக்காக இருக்கிறனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மாப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையுமே பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முதல் நாள் எடுத்தது. அதாவது ஊருக்கு போயிட்டு வந்த உடனேமே கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே நத்தை ரொம்ப ஜாஸ்தி. நத்தை, அட்டைப்பூச்சிலாம் இந்த மழை பெஞ்சா வந்துடும். அதனால் முதல் நாள் வேறு நல்ல மழை, அன்னைக்குமே மழை பெஞ்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பை வர மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன் நைட்டு செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நைட்டு ஏன் சிஸ்டர் க்ளீன் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. இது எதுக்காக நைட்டு செஞ்சேன் அப்படின்னா பகல் ஃபுல்லாகவே ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது நைட்டோ காலையிலையோ எனக்கு ஒரு இடம் அழுக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எந்த நேரமே யோசிக்க மாட்டேன். எந்த டைம் இப்படி இருக்கோ அப்படி இருக்கோன்னெலாம் யோசிக்க மாட்டேன். அந்த டைமே க்ளீன் பண்ணுறது என்னோட ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சோடனே பிரம்ம முகூர்த்தம் பண்ணணும். ஏன்னா காலையில் பெருக்கி க்ளீன் பண்ணி அந்த இடம் தொளிச்சு கோலம் போடணுன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா துளசி மாடம் கிட்ட விளக்கேற்றணும், நம்ம என்ட்ரன்ஸில் விளக்கேற்றணும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் மட்டுமே 3 இடத்துல வச்சுருக்கோம், அங்கே விளக்கேற்றணும். உள்ள மகாலட்சுமி தாயார், பூஜரை, இப்படி எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றணும் இல்லையா. அப்போது ரொம்ப ப்ரெஷரை மைண்டில் ஏற்றிக்காமல் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். என்னை எல்லாருமே கேட்பாங்க ஒரு சிலர், ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கேன்னு. ஸ்லோவாக இல்லை, எதுவுமே நுணுக்கமாக பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அது எதுவுமே ஒரு க்ளீன் பண்ணால் கூட ஒரு 3 தடவை க்ளீன் பண்ணுவேன். முதல் நாள் நான் இப்போ இதை பெருக்கிட்டேன் இல்லையா, அதை மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெருக்கி அலசுனது ஃபுல்லாக மறுநாள் காலையில் அப்படியே அழகாக மேலோட்டமாக பெருக்கிடுவேன். ஏன்னா இலைய தலைகள் கொஞ்சம் விழும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கோலம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது எதுக்கு இப்போ வேறு பண்ணிக்கிட்டு அதை காலையிலே பண்ணிக்கலாமேன்னு யோசிக்கலாம். அது என்னவோ இதை விட்டுட்டு தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டை போட்டு அப்படியே குடையிற மாதிரி இருக்கும். ஐயோ வேலை இருக்குன்னு இதை நினைக்கிறதுக்கு அப்போவே முடிச்சுட்டு வந்துட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும்னு இதை பண்ணி நல்லா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தனால அந்த பாசி பிடிச்சிருக்கும் இல்லையா, வெயிலும் அந்த இடத்துல படும், மழையும் நல்லா படுங்கிறனால கொஞ்சம் ஃபெனாயில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்போது காலையில்
காலையில் எழுந்திரிச்சு நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்பவே அழகாக ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இன்னொன்று இங்கே வந்து நிறைய செடிகள் இருக்கும், சுற்றி நம்ம வீட்டை சுற்றி செடிகள் இருக்கிறனால எந்த பூச்சியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சரண்யா சிஸ்டர்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, அந்த கமெண்ட்டை போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது கரெக்டாக இல்லை. நான் நான்வெஜ்ஜு சாப்பிடுவேண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து நான்வெஜ்ஜு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன். ஒரு நாள் சாப்பிட்டாலும் பல நாள் சாப்பிட்டாலும் தப்பு தான். அதுக்காக நான் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன்னு பெருமைக்கெலாம் சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று, நான் வாரத்தில் எப்பயுமே நான்வெஜ் சேர்க்க வேணான்றது தான் என்னோடது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அது அலோவ் பண்ணலை. வேண்டாம், உன்னை வச்சுட்டு உன்னை பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நான்வெஜ் சாப்பிடுவேன். சின்ன வயசில் வியாழன் வெள்ளி அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் சாப்பிடாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய நாட்கள் அப்படியே தள்ளி போக ஆரம்பிச்சிச்சா. அதுக்கப்புறம் நான்வெஜ் எதுக்கு, இதெல்லாம் நல்லதா தப்பாச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோன்னு நினச்சேன். அதுலேயும் விசேஷ நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் சாப்பிட மாட்டேன். அதாவது வாரத்தில் மிஞ்சி போனால் இப்போ வந்து நிறைய விசேஷங்கள் வரனால 1-2 நாள் தான் மோஸ்ட்லி வீட்டிலே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டிலன்னா மற்றவங்க, நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடுவேன். அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் தப்புன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானுமே நான்வெஜ் சாப்பிட்டு வந்தவ தான். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தலைக்கு குளிச்சுட்டுன்னா இப்போ முதல் நாள் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் இல்லையா, இன்றைக்கி செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலை குளிச்சுட்டு நம்ம அழகாக தீபம் ஏற்றலாம். நம்மளோட போர்ட்டிக்கோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இல்லையா, இன்னொரு சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டு போட்டு மொழுகி வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நல்லாயிருக்கும். அந்த கோலம்லாம் போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு சின்ன கார்டன் தான் இருந்தாலுமே அதை சுத்தம் பண்ணி அழகாக வைக்கும்போது அதில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது, மரம் இல்லை ஒரு சின்ன செடி மாதிரி இருக்குது கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தி நல்லாவே பூக்கள் கொடுக்கும். சின்ன செம்பருத்தியாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா பூக்கள் கொடுக்கும். இந்த பக்கம் தான் துளசி மாடம் ஏற்கனவே வச்சுருந்தேன், இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்காங்க. இந்த பக்கம் பசங்களோட 2 சைக்கிள் அழகாக எடுத்து வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் காலையில் முடிப்போன்னா கண்டிப்பாக முடியாது, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேப் மேலே ஒரு 2 கிளாத் போட்டு வச்சுருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் மட்டும்தான், ரொம்ப சொதன்னு இல்லாமல் லைட்டாக ஈரமாக இருந்தால் மட்டும்தான் கோலம் வந்து நல்லா தெளிவாக டார்க்காக நமக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 கிளாத் இந்த இடத்துல போட்டே தான் வச்சுருப்பேன். என்னென்னா அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வாங்கினா மட்டும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இல்லைன்னா இது ஃபுல்லாக நத்தை சுற்றி போய் ஃபுல்லாகவே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொன்றுத்துலேயுமே. அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து மழையில் நனைகிற இடம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மழை நிற்கவே திருப்பி போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வைப்பேன். இந்த வேலைகள்லாம் இருக்குது. என்ன ஒன்று, என்னோடய சிந்தனை வந்து ரொம்ப அலைப்பாயாமல் இதை சுற்றியே தான் இருக்கும். ஒன்று என் வீட்டை சுற்றி, என் குழந்தைங்கள சுற்றி, இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தோடு அவ்வளோதான் இருக்குமே தவிர்த்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.